கும்பகோணம் காய்கறி மார்க்கெட்டில் அதிகாலையிலேயே மாங்காய் வியாபாரிகளுக்கு மாங்காய் மூட்டைகளை தலையில் தூக்கி விட்டும் மாங்காயை எடை போட்டு விற்பனை செய்தும் மார்க்கெட்டிற்கு காய்கறி வாங்க வந்த பொதுமக்களிடம் வியாபாரிகளிடமும் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்று அதிகாலையிலேயே தமிழகத்தில் மிகப்பெரிய காய்கறி சந்தைகளில் ஒன்றான கும்பகோணம் அருகே தாராசுரம் அறிஞர் அண்ணா நேரு காய்கறி சந்தைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் 500க்கும் மேற்பட்ட மொத்தம் மற்றும் சில்லறை காய்கறி கடைகளில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்தி தரப்படும் என வாக்குறுதி அளித்து தனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்குமாறும் கேட்டுக்கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கு மாங்காய் மூட்டைகளை தொழிலாளர்களின் தலையில் தூக்கிவிட்டு உதவியதுடன் ஒரு காய்கறி கடையில் அமர்ந்து மாங்காய் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளை பொதுமக்களுக்கு விற்பனை செய்தும் நூதன முறையில் பிரச்சாரம் செய்து தனக்கு மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.